அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ இந்த திருமணம் நடக்கும் சில அமைப்புகளை சொல்கிறேன், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ ஒன்றாவதாக பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 7இல் சுக்கிரன் அமர 7ஆம் அதிபதியை செவ்வாய் பார்த்திட மிகுந்த துன்பத்துடன் அவங்களுடைய திருமணம் நடக்கும், கருத்தில் கொள்ளுங்க. 2வது விதி பார்த்தீங்கன்னா, உத்தராயணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு நவாம்ச ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதத்தில் அல்லது திரிகோண ராசி மாதத்தில் குரு திருஷ்டி ஏற்படும். அப்போது அவங்களுக்கு அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 3வதாக பார்த்தீங்கன்னா, தட்சிணாயனத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர நவாம்ச ராசியில் சூரியன் ஒரு மாதத்தில் அல்லது திரிகோண மாதத்தில் அல்லது லக்னாதிபதி வசிக்கும் நவாம்சத்தில் சூரியன் குரு திருஷ்டி பெறும் மாதத்தில் திருமணம் நடக்கும், கருத்தில் சொல்லுங்க. இதில் கோச்சாரத்தில் அடிப்படையில் கிரக அமைப்பு கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் சுக்கிரன் கேந்திர திரிகோணங்களில் அதிக பலனுடன் அமைந்து செவ்வாய் பார்வை இல்லாமல் இருக்க அவங்களுக்கு பாலிய விவாகம் நடக்கும். திருமண வயதை எட்டத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு திருமணம் நடந்துடும், கருத்தில் கொள்ளுங்க. 5வது இது பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் நீச நவாம்சத்தில் இருந்து நீச ராசி செவ்வாய் சம்பந்தம் பெற சிரமத்துடன் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 6வது இது பார்த்தீங்கன்னா, திரிகோணத்தில் சுக்கிரனும் 2இல் பாவிகளும் நிற்க சுபகிரக பார்வை இருப்பின் திருமணத்தில் இவங்களுக்கு இடையூறு ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. 7வது இது பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் என்ற ராசியாதிபதி சுக்கிரனுக்கு 6, 8இல் நிற்க அது லக்னத்துக்கு திரிகோணமாய மனைவியுடன் கலகம் உண்டாக்கும். ஏழ்மையான மனைவியை அந்த ஜாதகருக்கு அமைவாங்க, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 8வது இது பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி அந்யுன்யம், அதாவது நெருக்கமான பாகை பெற்று திரிகோணங்களில் இருந்து 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்க கணவனை விட்டு மனைவி பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் திருமணத்தில் ஏற்படுத்தக்கூடிய விதி. இது தெரிஞ்சுக்கிறது நல்லது, கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.